டோஸ்ட் 2, மொசாம்பி ஜூஸ் 2. வேற ஏதாவது சாப்பிடுறியாடி? இல்ல வேணாம். நமக்கு 2 பரோட்டா ஒரு பாயா. சார் இது வெஜ் ஹோட்டல் சார், நான் வெஜ் எல்லாம் கிடையாது. ஓஹோ, அப்போ 2 பரோட்டா, அது என்ன சைட் டிஷ் வருமா அது சரிங்க சார். மேடம் எக்ஸ்ட்ரா 2 பரோட்டா சொன்னா அன்னைக்கு மாதிரி புடிங்க தின்ற மாட்டீங்களா? சாரிங்க, அன்னைக்கு ஏதோ நான் தப்பா. அன்னைக்கு மட்டுமா? சரி அதை விடுங்க. பரர் 2 பரோட்டா எக்ஸ்ட்ரா. ஓகே சார். மேடம் இன்னைக்கு நீங்க என்ன வேணாலும் சாப்பிடுங்க, அதுக்கு பில் நான் பே பண்றேன். என்ன வேலை கிடைச்சதுக்கு ட்ரீட்டா? இல்லைங்க, நீங்க எனக்காக செய்ய போற வேலைக்காக லஞ்சம்ன்றேன். லஞ்சமா? என்ன வேலை? இந்த பரமபதத்துல திடீர்னு ஏனி வந்து சர்ன்னு மேல போற மாதிரி உங்க முகத்துல என்னைக்கு முழிச்சனோ அன்னைக்கே எனக்கு வேலை கிடைச்சிச்சுங்க. அப்படி ஒரு முகராசி உங்களுக்கு. நீங்க வேறங்க, இன்டர்வியூல நல்ல பதில் சொல்லிருப்பீங்க, வேலை கொடுத்திருப்பாங்க. அதை விட்டுட்டு முகராசி நகராசின்னுட்டு. இன்டர்வியூ பதிலா நானா? கிழிஞ்சது போக. பயந்து பயந்து ஒழுங்கா பதில் சொல்லும் போதெல்லாம் எனக்கு வேலை கிடைக்கல. கிடைக்கவே கிடைக்காதுன்னு சொல்லிட்டு திமிரா பதில் சொன்னா கூப்பிட்டு வேலை கொடுக்குறானுங்க. How possible? You tell. How? You face, I look. Forget. தமிழ்லயே பேசலாம். ஐயோ சாரி. You know English? முதல்ல அதை சொல்லிருக்கலாமே, அனாவசியமா லெங்தா இங்கிலீஷ்ல பேசிட்டேன். சரி அது விடுங்க. இந்த பாருங்க, உலகத்துல உள்ள எல்லா டாக்டரும் எங்க அப்பாவை கை விட்டாங்க. அடிச்சு நிறுத்து, இதெல்லாம் ஓவர். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லயே பில்லு கேட்டா கட்டாம ஓடி வர வந்தானே நீ. ஏதோ ஒண்ணுங்க, அப்படிப்பட்ட எங்க அப்பாவே உங்க முகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இப்போ நல்லா இருக்காருங்க. Are you look? சரி பரமபதம் மாதிரி பேச்சை எங்கேயோ கொண்டு போக வேண்டாம். என்ன லஞ்சம், என்ன வேலை, அத சொல்லு. அது ஒண்ணு இல்லைங்க, எனக்கு ஹன்சிகா மாதிரி ஒரு அக்கா. ஹன்சிகா மாதிரியா? மாதிரி தானே சொன்னேன். நீங்க கதையை கேளுங்க. இந்த 2 வருஷமா எங்க அக்காவை பொண்ணு பார்த்துட்டு போனவனுங்களா ஓகேன்னு சொல்லுவானுங்க. கடைசியில் எதனா ஒரு காரணத்தை சொல்லி தட்டி கழிச்சிட்டு போயிடுவானுங்க. யோ, நானும் அவங்களை போய் கண்டுபிடிக்கணுமா? அதுதான் இல்ல, அன்னைக்கு உங்க திருமுகத்தை எனக்கு காமிச்சு என் வாழ்க்கையில வேலைக்கு ஏத்துன மாதிரி ஒரே ஒரு வாட்டி எங்க வீட்டுக்கு வந்து எங்க அக்கா முகத்தை பாத்தீங்கன்னா அவளுக்கு கல்யாணம் ஆகும். கல்யாணம் ஆனா குழந்தை பிறக்கும். யோ, கல்யாணம் ஆனா குழந்தை தான் பிறக்கும், ஆட்டுக்குட்டியா பிறக்கும். அப்படி பிறக்கிற குழந்தை ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அதுக்கு நாங்க சுருதின்னா பேர் வைப்போம். அதனால நீங்க என் கூட வந்து எங்க அக்கா முகத்தை பாத்தீங்கன்னா. யோ, என்னையா என்ன தமாஷ் பண்றியா? என்னன்னா ராசி கல்யாணம் நினைச்சிட்டு இருக்கியா? அம்மா, ஒரு ஏழை பொண்ணோட வாழ்க்கையில சந்தோஷம்ன்ற குத்து விளக்க ஏத்து தாயே. நிறுத்தியா, சும்மா டிராமா பண்ணிக்கிட்டு போனா போதும். அன்னைக்கு வீட்டுக்கு வந்தா உன் இஷ்டத்துக்கு பேசுற, போயா. நாளைக்கு காலையில நீங்க வந்து எங்க அக்காவை பாக்கலன்னா நாளைக்கு பத்திரிகையில ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் தற்கொலைன்னு செய்தி வரும். அப்புறம் உங்க இஷ்டங்க. எனக்கு புரோட்டா கேன்சல் தள்ளு. இது ஏன் பேக்மா? திருடன் போய்ட்டான், அவனை விட்டு என்ன வந்து புடிச்சு கத்தின்னு இருக்க? ஓடனல, அப்புறம் என்ன போய் சொல்ற? குடுற பேக். குடு. அட என்னம்மா நீ திருடனை தப்பிக்க விட்டுட்ட? நல்லா பாருங்கம்மா, இவன் தான் திருடன். அட போமா நீ, இந்த தம்பி திருடனை பிடிக்க வந்த தம்பிமா. சொல்லுங்க. நீ ஒத்துக்கினாலும் ஒத்துக்கலனாலும் உன் முகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கையில் நல்லது நடந்தது. அதான் உண்மை. இன்னைக்கு எங்கள் அப்பாவுக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சு கண்ணை திறக்க போகிறாரு. அவர் கண்ணை திறக்க சொல்ல உன் முகத்தை பார்த்தா நல்லா இருக்குன்னு தோணுச்சு. அதான் அன்னைக்கு உங்க திருமுகத்தை எனக்கு காமிச்சு என் வாழ்க்கையில வேலைக்கு ஏத்துன மாதிரி ஒரே ஒரு வாட்டி எங்க வீட்டுக்கு வந்து எங்க அக்கா முகத்தை பாத்தீங்கன்னா அவளுக்கு கல்யாணம் ஆகும். ஒரு ஏழை பொண்ணோட வாழ்க்கையில சந்தோஷம்ன்ற குத்து விளக்க ஏத்து தாயே. நீங்க வந்து எங்க அக்காவை பாக்கலன்னா நாளைக்கு பத்திரிகையில ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் தற்கொலைன்னு செய்தி வரும்.
ஒரு நிமிஷம் இங்கே இருங்க, அந்த வந்துடுறேன். சரி. உணர்வுகள்